ரெக்கார்ட் போட்டிங்களா அது? ஸ்டார்ட். யா அந்த ரெட் கலர் காமிக்குதுல்ல. யா ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இது பண்ணியிருந்தோமா? ஓகே நீங்கள் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணியிருந்தோம். யா நீங்களுமே ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தீங்க. ஓகே, நம்மளுமே வந்து ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணியிருந்தோம். யா ஸோ இப்போ வந்து ஃபார்ம் வேலிடேஷனில் நம்ம இன்பிட்வீனில் நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் வந்து ஒரு பார்ட் ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஓகே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங் ஆர் ஈவெண்ட் லிசனர். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரொம்ப இன்டெப்த்னு இல்லை, ஒரு ஆவரேஜாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ நமக்கு இன்டெப்த்தாக தேவைப்படுதோ அப்போ நம்ம அது ரிலேட்டடாக பார்த்துப்போம். ஓகே. ஸோ ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் லிசனர்ஸா? ஈவெண்ட் ஹேண்ட்லர், ஈவெண்ட் லிசனர், ஸோ ரெண்டுமே ஓகே. ஓ தனித்தனி. 2 வேற வேறயா அது? லைட்டாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, மைல்டான டிஃப்ரென்ஸ் தான். ஓகே. ரொம்ப அதுக்கும் ரொம்ப ஓகே. டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் ஒரு இடத்துல ஏன்னா கொஞ்சம் நானு ம் ஈவெண்ட் லிஸ்னர் கேட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏதோ வீடியோலாம் பார்த்துருக்கிறேன். பட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி ஈவெண்ட் லிசனர் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ரெண்டுமே சேம் தான், மைல்டான டிஃப்ரென்ஸ் ஓகே. தான், ஒன்றுமே இல்லை. ஓகே. ஓகே. யா ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஈவெண்ட் லிசனர் சொல்கிறோம்ல. ஸோ நார்மலாக இந்த வேர்டில் வந்து ஈவெண்ட்னு ஒரு வேர்டு இருக்குது, ஹேண்ட்லர்னு இருக்குது, லிசனர்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈவெண்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக நம்ம ஈவெண்ட் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்பில் என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ஒரு ஈவெண்ட் அப்படியா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஈவெண்ட் அப்படின்றது ஒரு 2 வகையாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். என்ன அப்படின்னா யூசர் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா சிஸ்டம் ஈவெண்ட்டு. ஸோ இது என்ன யூசர் ஈவெண்ட் சிஸ்டம் ஈவெண்ட் அப்படின்னா, ஸோ யூசர் ஈவெண்ட்னு நம்ம ஈஸியாகவே நம்மளால் கெஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ மவுஸ் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம மவுஸை நம்ம மூவ் பண்ணுறது, அண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறது, ஹோவர் பண்ணுறது, அண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயாவது நம்ம ஃபார்மில் போயிட்டு நம்ம யா சப்மிட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம யூஸராக நம்மளே தானே பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே யூசரில் வரும். அப்போ சிஸ்டம் ஓகே, நான் இங்கே கூட எழுதுறேன். இங்கே வந்து என்னென்னா கிளிக்கு, ஓகே, மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட்டு, ஹோவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈவெண்ட் நம்ம போயிட்டு சப்மிட் பண்ணுறோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம யூசர் ஈவெண்ட். ஸோ சிஸ்டம் ஈவெண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, சிஸ்டம் வந்து இப்போ என்ன பண்ணும், ஒரு வெப்சைட் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, ஒரு வெப்சைட் வந்து நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோலைவ் கொடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நம்ம ஒரு ஃபோல்டரில் போயிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரௌசருக்கு போவோமா. ஸோ ப்ரௌசருக்கு போனோடனே மேலே நம்ம பார்த்துருப்போம், அந்த டேப்பில் வந்து லோடிங் செக்ஷன் வந்து காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணால், சிஸ்டமில் வந்து ஃபஸ்ட் நம்ம வெப்சைட் வச்சு ஃபஸ்ட்டு லோட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம இந்த மாதிரி வந்து ரீசைஸ் பண்ணுவோம்ல ப்ரௌசரை, லைக் மொபைல் வியூ கன்வெர்ட் பண்ணுறது யா அந்த மாதிரி யா பண்ணலாம். ஸோ யா அது வந்து ரீசைஸ் வந்து பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் ரீசைஸ் ஆர்எல்ஸ் நம்ம நம்ம வெப்சைட் பார்த்தோம், நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் எல்லாம் வந்து கொண்டு வருதுல. ஸோ அதெல்லாம் ஸ்க்ரோல் யா பண்ணுறது, அந்த அன்லோட் அப்படின்றது லைக் லோட் பண்ண விஷயத்த வந்து லைக் ரிமூவ் பண்ணுறது, லைக் ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்டாக பண்ண ஓகே. கூட மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினாக பண்ணுறது. பட் ஆனால் யூசர் ஈவெண்ட்டில் இன்னுமே நிறைய நான் பேசிக்கான சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டா. ஸோ அப்படின்றப்போ இப்போ ஹேண்ட்லர் அப்படின்றது அதோட நேம்லேயே வந்து அதோட மீனிங் என்ன சார், ஹேண்ட்லர் அப்படின்னா சம்திங் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அப்படின்னா என்னன்னா, யா இந்த இடத்துல யா வந்து ஈவெண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, சம்திங் கிளிக் பண்ணுறேன், மவுஸ் வந்து ஹோவர் பண்ணுறேன், லைக் சப்மிட் பண்ணுறேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன். அந்த விஷயம் நடக்கும்போது ஸோ என்ன என்ன நடக்கும், லைக் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், லைக் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சென்ஸ். ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும், லைக் கிளிக் பண்ணும்போது ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம விஷுவலாக நம்ம வெப்சைட்டில் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும்ல. ஸோ அந்த விஷயத்த பண்ணுறது தான் இந்த ஹேண்ட்லர் அப்படின்றது. ஸோ இந்த ஹேண்ட்லர் அப்படின்னா என்னன்னா, லைக் இதுவுமே ஒரு பீஸ் ஆஃப் கோட் தான், லைக் இதுவுமே வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடுன்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் இது ஒரு ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம், ஆர்எல்ஸ் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருப்போம், லைக் இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன சொன்னால், ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் கோடு, ஒரு 4 லைன், ஒரு 2 லைனு, இல்லை ஈவன் ஒரு லைன் இருந்தாலுமே, ஒரு லைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தாலுமே அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானா. ஸோ அப்போனா ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. அந்த ஈவெண்ட்டை நான் எப்படி வந்து அந்த ஈவெண்ட் நடக்கும்போது சம்திங் நான் இப்போ சொன்னல, ஹேண்ட்லர் அப்படின்றது ஏதோ ஒரு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா. ஸோ அந்த ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து ஹேண்ட்லர் அப்படின்றது.
லிசனர் அப்படின்றதுமே லைக் சிமிலர் தான், பட் ஆனால் அது நான் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட்லர் பார்த்தோம் அப்படின்னாலே லிசனரும் கிட்டத்தட்ட பார்த்த மாதிரி தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் இது வந்து ஈவெண்ட் வந்து ஆன் கிளிக். ஸோ இது வந்து சம்திங் ஒரு பீஸ் ஆஃப் கோடு லைக் ஒரு ஃபங்க்ஷனு, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். என்னன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம கிளிக் பண்ணுற எதை கிளிக் பண்ணோம்னா பட்டனை தான் கிளிக் பண்ணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து சும்மா நான் கிளிக் மீ அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதை நான் வந்து கோலை கூட. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து ஈவெண்ட் அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லெலாம் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கிளிக் மீன் ஒன்று இருக்கா? ஓகே, இப்போ இதையும் வந்து கன்சோல். ஸோ இப்போ இதில் வந்து இந்த கிளிக் மீயை வந்து நான் இப்போ நார்மலாக கிளிக் பண்ணும்போது எதுவுமே நடக்காது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஒரு அலர்ட் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கன்சோல் இங்கே ஹலோ பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கிளிக் பண்ணி பண்ணும்போது ஹலோ வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஆன் டைப் பண்ணும்போதே நம்ம சஜஸ்ட் பண்ணிச்சுல, ஆன் பிளர், ஆன் கேன் பிளே, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு. பட் ஆனால் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோட காமனாக சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் இப்போ ஆன் ட்ராகன்லாம் இருக்குல்ல, நம்ம சில டைம் வெப்சைட்டில் ட்ராகன் ட்ராப்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன் கீ ப்ரெஸ், கீ டவுனு, இதெல்லாம் என்னன்னா கீபோர்டில் நம்ம சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே ஒரு ஈவெண்ட் தான். அதனால இது எல்லாத்துக்குமே அது கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணுமா அப்படின்லாம் கேட்டால் அவ்வளோ இதை நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒன்று தான் ஆன் கிளிக்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது ஏதோ ஒரு என்ன நடக்கணும் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்ல ஹலோ வேர்ல்ட் நடக்கும்னு சொல்லிட்டேன். இங்கே ஒன்று நம்ம இங்கேயே எழுதலாம். லைக் எப்படின்னா இப்போ நம்ம சிங்கிள் லைன் தானே. ஸோ கன்சோல் டாட் லாக்ன்றது நம்ம சிங்கிள் லைன் தான். ஸோ அதனால நம்ம இங்கேயே கூட ஹலோ அப்படி. பட் ஆனால் இங்கே இப்போ நான் எழுதும் போது ஒரு எரர் காட்டுது. ஏன்னா இங்கே ஒரு லைக் இங்கே தெரியல, இங்கே ஒரு டபுள் கோட்ஸு அண்ட் இங்கே ஒரு டபுள் கோட்ஸ், அதுக்குள்ளே ஒரு டபுள் கோட்ஸ் வரும்போது ஒரு எரர் காட்டுது. ஒன்று நம்ம இதை வந்து சிங்கிள் கோட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஆல்சோ வெளியே இருக்கிறத சிங்கிள் கோட்டாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே இருக்கிறத டபுள் கோட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு எரர் வராது. அப்படி இல்லைனா தான் அந்த பேக் டிக் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, சாரி இந்த ஒரு பேக் டிக் இதை போட்டுட்டா உள்ளே நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் இதுக்குமே வந்து ஒரு கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஓகே ஐ திங்க் இதில் ஓகே ஜாவாஸ் இது ரியாக்டில் வந்து இந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக போடுறது. இதில் வந்து இது ஒர்க் ஆகலை. ரியாக்டில் எப்படி போடுவோம்னா லைக் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பேக் டிக் போட்டுட்டு இது ஹோலாக வந்து ஒரு கர்லி பிரேசஸ் மாதிரி இப்படி ஹோலாக எடுத்துட்டு இப்படி ஒரு கர்லி பிரேசஸில் போடுவாங்க அது. ஸோ ஆனால் இதில் ஒர்க் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும். சரி, அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து டபுள் கோட்ஸில் போட்டு உள்ளே வந்து சிங்கிள் கோட்ஸில் வந்து போட்டுக்கோம். ஐ மீன் இந்த மாதிரி யாராவது வந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ போட்டுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணோடனே ஹலோன் பிரிண்ட் ஆச்சு. அகைன் ஆன் கிளிக் பண்ணோடனே ஹலோன் பிரிண்ட் ஆச்சு. பட் ஆனால் சிங்கிள் லைனுக்கு ஓகே. சிங்கிள் லைனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேக்லேயே வந்து நம்ம எப்படி இன்லைனில் நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோமோ இன்லைன்லேயே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டோம். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் சொல்கிறதா இன்லைனில் நம்ம சிஎஸ்எஸ் வந்து எப்பயும் அவாய்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்டை அவாய்ட் பண்ணணும். பட் ஆனால் அது லேட்டராக நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். லைக் ஒரு ஆன் கிளிக்னு போட்டு ஒரு சிங்கிள் லைன் கூட வந்து பிரிண்ட் பண்ணலாம். பட் ஆனால் 4 லைன் வரும்போது இங்கேயே நம்ம எழுதிட்டு நம்ம இங்கே வந்து நினச்சா இப்படி ஒரு போட்டுட்டு லைக் கன்சோல் டாட் லாகுன்னு சொல்லிட்டு இன்னொரு கன்சோல் டாட் லாகு இப்படி நான் போட்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுவேன். ஓகே, சேம் இதே தான் சிங்கிள் கோட்ஸில் இப்படி போட்டேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடும். பட் ஆனால் இப்படியே என்னால் போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு இங்கே சம்திங் எழுதுகிற ஒரு 4 லைன் கூட 5 லைன் கூட வந்து நான் என்னன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போடுவேன். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் எழுதிட்டு இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைக் வந்து பிரிண்டிங் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா HW ஓகே ஹலோ வேர்ல்டு ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எழுதிட்டேன். இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணேன் கன்சோல் டாட் இதில் வந்து நான் இப்போ ஹலோ வேர்ல்டை வந்து ஹலோ தனியாக கூட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நான் வேர்ல்டை கூட இன்னொரு லைன் பிகாஸ் 4-5 லைன் இப்போ வச்சுக்கிறேன். ஹலோன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் லைனில் சும்மா வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கேருந்து வச்சிட்டேன்னா ஸோ இப்போ வந்து நார்மலாக ஒர்க் ஆகுது பிகாஸ் ஏன்னா இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே தூக்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம் இங்கே இருக்கும்போது நம்ம எப்பயும் போல் பிரிண்ட் HW. ஸோ இப்படி போட்டோம்னா ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் கால். பிகாஸ் இதுவுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தானே. ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான். ஸோ அதனால் எங்கேயோ நம்ம வந்து கீழே ஸ்கிரிப்ட்லையோ இல்லை ஆர்எல்ஸ் வேறு ஏதோ எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையோ நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் எழுதணும்னா நம்ம ஆஸ் யூஷுவல் லிங்க் பண்ணுவோம்ல, ஸ்கிரிப்ட் டேக் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கால் பண்ணாலும் ஒர்க் ஆகணும். ஆர்எல்ஸ் கீழேயே நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆகணும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஈவெண்ட். ஸோ பேசிக்காக ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த பேசிக்கான அந்த ஈவெண்ட்டுக்காக நான் வந்து கீழே பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து பேசிக்கானது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ இதுலயே வந்து நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ வந்து என்னன்னா, இப்போ நான் ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்றேன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகல, ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் இன் சென்ஸ் இப்போ நான் இந்த பட்டன்றது ஆக்சுவலி அதுவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு டாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேகை வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி தான் அந்த டாமில் வந்து தூக்கிட்டு போய் போடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ Yeah, yeah, அப்படின்றப்போ yeah. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈவெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் Okay. ஆகி நம்ம வந்து இப்போ எங்கே எதுவுமே கொடுக்கவே இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஒன்று வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னன்னா ஈவெண்ட்டு console dot log. ஓகே, ஸோ ஈவெண்ட் ஸோ அன்டிஃபைன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாஸ் பண்ணுறது இங்கே வந்து கிடச்சிருமா. ஸோ கிடச்சோன்னே இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைக் நம்ம ஆல்ரெடி தெரியும் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இங்கே இப்போ Okay. ஓப்பன் பண்ணோம் Yeah, அப்படின்னா yeah. ஒரு கீ வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் இன்னுமே ஜூம் பண்ணி Oh, பார்த்தேன் yeah. அப்படின்னா இதில் நிறைய கொச்சம் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா டேக்லையும் இருக்க மாதிரி கொச்சம் நிறைய இருக்கும். பட் ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா கேட்டால் கிடையாது. இதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இது எதுவுமே கிடையாது, இதுவும் கிடையாது. இதெல்லாமே கொஞ்சம் சில அட்வான்ஸ் அனிமேஷன்ஸ்க்காக இந்த மூவ்மெண்ட் லேயர் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவுமே கிடையாது. அண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ டார்கெட் அப்படின்றது டார்கெட் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அப்படின்றப்போ Okay. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஸ் விஷயம் தெரியும். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இந்த ஐ மீன் ஓப்பன் கர்லி Yeah. பிரேசஸ் க்ளோஸ் An கர்லி object. Yeah. பிரேசஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க ஒரு விஷயம் அக்சஸ் பண்ணணும்னா நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணணும். ஸோ ஈவெண்ட் டாட் Yeah. டார்கெட், பிகாஸ் டார்கெட் அப்படின்றது Oh. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ டார்கெட்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ டார்கெட்குள்ளே என்ன இருக்குன்னா பட்டன் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஒரு பட்டன் வந்து எங்கே இருக்குன்னா டார்கெட்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். கோயிங் டு டார்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வி கெட் பட்டன். அந்த பட்டனுக்குள்ளே நிறையா கொச்சம் இருக்கும். இந்த மாதிரி அதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் நம்மளோட ஆட்ரிபியூட் இருக்கும் இல்லையா. நம்ம ஆட்ரிபியூட்ஸ் தான் தெரியுது. இந்த இடத்துல நம்ம கொடுப்போம் இல்லையா டேகுக்குள்ளே இங்கே கொடுக்கறது எஸ்ஆர்சி ஆர் கிளாஸ் ஆர் ஐடி. ஸோ அதெல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அதுக்குள்ளே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சில்ட்ரன், ஸோ கிளாஸ் நேம் அண்ட் எல்லாமே இருக்கும். சர்ச் நேம் இதில் பார்த்துங்க. பிகாஸ் அதில் பிரிண்ட் பண்ணும்போது அது டேரெக்டாக டேகை மட்டும் காமிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் ஈவெண்ட்டை வச்சு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் இப்போ கிளாஸ் நேம் இருக்கும். லைக் இங்கே கிளாஸ் நேம் இருக்குன்னா எங்கே கிளாஸ் நேம். ஓகே, நம்ம எதுவுமே கிளாஸ் நேம். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஐடி இருக்கும். ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் இன்னர் டாட் HTML. ஸோ அங்கே நம்ம முன்னாடி இந்த இதெல்லாம் அக்சஸ் பண்ணும்போது வேற மாதிரி அக்சஸ் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த மாதிரி போட்டு டேரக்டாக டேக் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அக்சஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம எப்படி அதை அக்சஸ் பண்ணோம்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் அதுக்கப்புறம் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி டார்கெட் யூஸ் பண்ணி தான் வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் டார்கெட்டை தவிர என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே போனால் டைப்புன்னு இருக்கும். ஸோ ஒன்று டார்கெட் யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன டைப் யூஸ் பண்ணும். இதுதான் மோஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். டைப் ஏன் யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து என்ன டைப்பு, கிளிக்கா இல்லை வந்து ஹோவரா இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதை வந்து ட்ராகா ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு அது வந்து ஏன் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா சில கேசஸில் அதை டிபெண்ட் பண்ணி சில கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இது நம்ம டைப் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் மெயினான தவிர இப்போதைக்கு மற்றது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான சில விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் இதுலையும் யூஸ் பண்ணதே இல்லை மற்றதெல்லாம். ஸோ இதான சில விஷயம் வந்து அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, லைக் அந்த பட்டன் மூவ்மெண்ட்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி மட்டும் தெரியும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம டார்கெட்டில் எல்லாமே முடிஞ்சு. ஸோ ஓகே, இப்போ டார்கெட்டை வச்சு நம்ம டார்கெட்டுக்குள்ளே இருக்கிற டாட்டு ஐடி நம்ம இங்கே எதுவுமே யூஸ் பண்ணலையா. ஐடி போட்டோம் அப்படின்னா we get something ஒரு மெயின் btn டாட் ஐடி போட்டோம்னா we get id மெயின் btn அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் வந்து பாஸ் ஆகும் அண்ட் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா என்னென்னா ஸோ சேம் இப்போ நான் வந்து இதில் இருக்க கண்டென்ட் அப்படியே எடுத்துடுறேன். இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேயே வந்து நம்ம ஒரு டேக் ஐடி இருக்குல்ல. ஓகே, ஐடி வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேக் ஃபஸ்ட்டு வந்து ஃபெச் பண்ண போகிறேன். எப்படி ஃபெச் பண்ணால் ஆஸ் யூஷுவல் நம்ம தெரியும் லெட்டு போட்டு ஏதாச்சும் ஒரு பிடிஎன்னு சும்மா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட்டு கெட்டு எலமெண்ட் பை ஐடி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மெயின் பிடிஎன். ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேக் வந்து நம்ம எடுத்தேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனை இப்போதைக்கு ஒரு ஓரமாக வச்சிடும்.
ஸோ மெயினாக என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேக் வந்து எடுத்துட்டோம். ஸோ டேக் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த டேகுக்கு நான் ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லரை வந்து இது கூட அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் இங்கே வந்து நம்ம இது கூட வந்து எதுவுமே அட்டாச் பண்ணல. லைக் இங்கே என்னன்னா இந்த கிளிக் பண்ணும்போது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல. இங்கே வந்து என்ன, அந்த டேக் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா பிடிஎன் இருக்குல்ல, அந்த பிடிஎனுக்குள்ளே வந்து டேக் ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த டேகை வந்து எடுத்தாச்சு. டேக் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் ஏன் இது ஃபங்க்ஷன் அப்படின்னா, இது வந்து ஒரு கர்லி பிரேசஸ் இந்த மாதிரி சாரி பேரந்தசிஸ் வந்து போகிறோம் இல்லையா. ஸோ பேரந்தசிஸ் போகிறோம்னா இதுவுமே ஆட் ஈவெண்ட் லிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு கோடை வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது கூட அட்டாச் பண்ணிட்டு ஸோ இன்கேஸ் இந்த பட்டன் வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா சம்திங் ஒரு கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம்னா என்ன இது லைக் என்ன ஈவெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ அங்கே வந்து ஆன் கிளிக் போட்ட மாதிரி இங்கே ஆன் கிளிக்னு போட மாட்டோம், இங்கே டேரெக்டாக அந்த கிளிக்கு அப்படின்னு போடும். ஆல்ஸ் வந்து ஹோவரு அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே இப்போ டைப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே என்ன பண்ணுமோ அதை அப்படியே பண்ணோம், கிளிக்குன்னு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுல. ஸோ ஒன்று என்ன பண்ணோம், டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு வந்து 1 காமா போட்டு இந்த மாதிரி போடுவேன். ஓகே போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஆஸ் யூஷுவல் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஸோ ஓகே எக்ஸிக்யூட் ஆச்சா. ஸோ இது வந்து இதை நான் இப்போ ரெண்டுமே ஒன்று. இப்போ நான் இங்கே போட்டு அதை ஆன் கிளிக் போட்டு இங்கே எழுதுனா என்ன, இல்லை ஆர்எல்ஸ் இப்போ ஆட் ஈவெண்ட் லிசனர்னு கொடுத்துட்டு இங்கே கிளிக் போட்டு லைக் இங்கே நான் இங்கே நான் என்ன நேம் கொடுத்தேனோ அதை கொடுத்தேன். ஆர்எல்ஸ் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏன் செப்பரேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணா அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல அப்படியே போட்டுருவோம். ஓகே. ஸோ போட்ட சில பேர் இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்படி வந்து போட்டுருவான். ஸோ இப்படி ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒன்று வந்து இதோட பர்பஸ் என்னன்னா, ஸோ ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னு கொடுத்தா இந்த இடத்துல லைக் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டில் வந்து என்னன்னா அதோட டைப், அந்த ஈவெண்ட்டோட டைப் என்ன ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த டைப்புக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத செகண்ட் ஆட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நான் ஆன் கிளிக் போட்டு நான் கால் பண்ணா என்ன, இல்லை அங்கே நான் எதுவுமே எழுதாமல் இங்கே கால் பண்ணா என்ன, எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இது எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் என்னன்னா இதனால வந்து எது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்டால் இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னு கொடுத்து போகிறதா வந்து ரெக்கமெண்டட். இது ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர், ஓகே நான் ரெஃபரன்ஸ் எதாவது ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் நம்ம சொல்ல இந்த ஆன் கிளிக் போட்டதுனால அது ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணால் ஒன்று வந்து சிம்பிளாக இருக்கும், லைக் பார்க்கும்போது வந்து சிம்பிளாக இருக்கும். லைக் நம்ம பார்த்தோன்னே வந்து இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா we attach JS or else we write JS in HTML tag. ஸோ HTML tagலேயே வந்து நம்ம வந்து JS வந்து எழுதுறோம். லைக் இப்போ ஆன் கிளிக் போட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலுமே அதுவுமே ஒரு JS ஒரு லைன் தானே. லைக் நம்ம ஃபுல்லாக எழுதினாலும் லைக் ஒரு லைன் எழுதினாலுமே அது வந்து JS தான். ஸோ அதனால் ரைட் JS in HTML or else வந்து inline definition, inline JS definition. ஓகே ஸோ இன்லைனில் ஸோ இது ரெண்டு தான் வந்து இதோட ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இதுக்கு இதை ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி போடும். ஓகே ப்ரோஸ்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம ஒரு கான்செப்ட் முன்னாடி நான் சொல்லி தருவேன், நம்ம HTML ஒன்று எழுதுறோம்னா அந்த இடத்துல வந்து HTML மட்டும்தான் இருக்கும். லைக் இந்த CSS அது இது நம்ம கலந்து எழுதக்கூடாது. லைக் அதுவே வந்து ஒரு மெஸ்ஸி ஆகிடும். நம்ம சும்மா ஒரு லைன் இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. நம்ம ஹோல் கோட் எழுதும்போது நமக்கு ஒரு HTML வந்து ஒரு 500 லைன்ஸ் எழுதுறோம்னா அப்போ நம்ம HTML டார்கெட் பண்ணும்போது தேவையில்லாமல் CSS JS எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து செப்பரேஷன் வந்து நாட் செப்பரேட்டட். ஓகே நாட் செப்பரேட்டட் separated. Okay, so code gets messy. இது வந்து ஒரு விஷயம். என்னடா அது. ஓகே செகண்ட் என்னன்னா இப்போ வந்து இதுலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணுறப்போ ஆன் கிளிக்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் லைக் சும்மா ஒரு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே, ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். இன்னொன்று என்னப்பா இன்னொரு என்ன ஆட் பண்ணேன், இன்னொரு ஆன் கிளிக்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்திங் ஏதோ மல்டிப்ளை லைக் சப்னு ஆட் பண்ணுறேன் சம்திங். ஆக்சுவலி ஆட் சப் யூஸ் பண்ண முடியும். லைக் ஏதோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணால் ஒன்று இதையும் எக்ஸிக்யூட் ஆகணும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகணுமா.
பட் ஆனா இங்க என்ன Yeah, நடக்கும் yeah. கேட்டா இது எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம ரீசெண்டா நம்ம என்ன ஆட் பண்ணோமோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆட் எக்ஸிக்யூட் ஆகாம Mm. இந்த சப் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆனா அதுவே வந்து இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்ல கொடுத்தோம்னா இப்போ இன்னொரு ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று கொடுத்துட்டு நான் இந்த கோட்ல வந்து சம்திங் ஏதோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா Okay. இதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் இதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம Okay. 2 ஃபங்க்ஷன் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் இது. ஸோ அதனால வந்து இஃப் 2 functions are called then it execute only the reason most function call. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். ஸோ அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காது, லைக் ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, நாட் ஃப்ளெக்சிபிள். அண்ட் வந்து cannot be used for large ப்ராஜெக்ட். நம்ம லார்ஜ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மோஸ்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறது லார்ஜ் ப்ராஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் cannot be used. பட் இதனால என்ன ப்ளஸ் அப்படின்னா இதோட மைனஸ் தான் அப்படியே இதோட ப்ளஸ். பிகாஸ் நம்மளால இது செப்பரேட் ஜேஎஸும் HTML நம்மளால Yeah, செப்பரேட் பண்ண yeah. முடியும். அண்ட் வந்து நம்ம 2 ஃபங்க்ஷன் நம்ம நினச்சா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சைமல்டேனியஸாக. அண்ட் வந்து இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், லார்ஜ் ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்போசிட் தான் அப்படியே இதோட ப்ளஸ். ஸோ தட் வந்து நம்ம இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ ப்ராப்ளம் இருக்கும். நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கணும் போது நம்ம டேரெக்டாக இதை ஆட் பண்ணிக்கூட போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஜேஎஸ் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து நீங்கள் பண்ணுறதே வந்து ஒரு ரெக்கமெண்டடாக இருக்கும். லைக் ஈவன் தோ இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் லைக் ஏதோ ஜேஎஸ் வச்சு கோட் எழுத சொல்கிறேன் அப்படின்னாலே அப்போ நீங்கள் ஆட் ஈவெண்ட் லிசனர் Okay. கொடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஈவெண்ட் லிசனர் தெரிஞ்சிருக்கு Okay. அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா Yeah, இது yeah. வந்து யூஸ்வலாக எல்லாருமே எழுதுவாங்க, இந்த ஆன் கிளிக் வச்சு எழுதுறது எல்லாமே தெரியும். ஸோ இந்த டைமில் வந்து ஓகே நீங்கள் அது Okay. வந்து இந்த இடத்துல வந்து இது பாஸ் ஆகும், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் இந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம், ஆர்எல்ஸ் அந்த Okay. நேம் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம தனியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் Yeah, விஷயம்லாம் yeah, yeah. தெரிஞ்சுன்னா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல நம்ம நேம் கூட போடவே தேவைக்கு, இந்த நேம் இருக்கு இல்லையா, ஸோ இது இல்லாமலே கூட போகலாம். இது வந்து Yeah. அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனை பற்றியே நிறைய Okay. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அது நம்ம ஒரு நாள் வந்து பார்ப்போம். ஸோ அது பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆர்எல்ஸ் நம்ம Okay. எண்டில் கூட பார்ப்போம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை, மெயினாக ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சாலே அது ஓகே தான். ரொம்ப Okay. டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. லைக் இப்போ ஆன் கிளிக் மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னா W3 Schools போயிட்டு நம்ம இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது நீங்கள் W3 Schools அண்ட் வந்து ஜாவா டி பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். W3 Schools கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருப்பானுங்க. ஜாவா டி பாயிண்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பானுங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக தேவை அப்படின்னா ஜாவா டி பாயிண்ட் போகலாம். என்ன வெப்சைட்? ஜாவா டி பாயிண்ட் ஓகே. ஜாவா இது போட்டோம் அப்படின்னா லைக் அந்த வெப்சைட் லைக் சேம் கண்டென்ட் தான், பட் ஆனால் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் இல்லை டக்குன்னு எனக்கு பார்த்துக்கணும், டக்குன்னு எனக்கு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் W3 Schools வந்து போகலாம். ஓகே. ஓகே. ஸோ இதில் டைப்ஸ் மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இதில் அவ்வளோவா கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆன் கிளிக் வச்சு ஒரு எக்ஸாம்பிள், ஆன் ஹோர் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ லேட்டராக நீங்கள் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா இன்னொரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஈவெண்ட் பபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்கும். ஒரு நிமிஷம், இது ஹேங் ஆகிற மாதிரி இருக்கே. கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு. ஓகே. ஈவெண்ட் பபிளிங் அப்படின்னு ஒரு இஷ்யூ. எனக்கு தெரிஞ்சு இது தனியாகவே நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது.